ஏய் 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 அங்கே இல்லை. தம்பி 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 கடி கிழிச்சு கூடாத. ஆர்டர் கொடுக்க வந்தேன். சுமாரு சாப்பாடு ஆர்டர் போட்டிருந்தீங்களா? சாப்பாடு ஆர்டர் போட்டு சாப்பாடு அசிங்கமா பேசுறத அவமானப்படுத்தணும். பிறகு எதுக்கு கத்திக்கிட்டே கிடக்க? ஏய் ஏய் கடிச்சதுக்கா சாப்பாடு ஆர்டர் போட்டிருந்தீங்களா? ஆ பேர்லாம் போடல. இங்கே தான் லொக்கேஷன் கொடுத்துருவாங்க. இதுமா கடிச்சிடாது பார்த்துக்கா பிடிச்சிருக்கா இருக்கும். பேர் சொன்னீங்கன்னா சொல்லுவேன். பேர் இதில் போடல. ஃபோன் அடிச்சா போருங்க. இங்கே தான் கட்டு கடைசியில் கட்டுது. யார் விழுந்தாலே அதோட இங்கே நின்றுட்டான். அவங்க இங்கே தான் வீட்டில் இருக்காங்களா? இருக்காவும் யாரும் ஆர்டர் பண்ணாலும் தெரியலையே. உங்கள் வீட்டில் ஆர்டர் போட்டிருந்தாங்களா? மாட்டாங்களா? அம்மே ஏய் ஃபோன் போக மாட்டேது. ஃபோன் போக மாட்டேதா? நம்பர் தெரியல. யார் நம்ம கம்பெனி போய் தான் போவோம். உங்களுக்கு இந்த ரிங் போகுது. யார் பாருங்க யாரும் இங்கே தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த லைன் தான் நீங்கள். ஹலோ லொக்கேஷன் வந்துட்டேன். எப்படியோ வாங்க. அங்க சந்தல போய் நிக்கிறீங்களா? சாந்தி சாந்தி தானே அவங்க பேர் என்னக்கா? ஆமா சாந்தி. ஆமா வர சொல்லுங்க. எப்படியா இப்படியே போங்க. இந்த லைன் அந்த லைன் தோங்கனே அந்த இருக்கு அந்த சரி சரி. ரோட்ல நிக்கிறேன். அவன் வந்தவர திருப்பிட்டு போறாரு. அது தெரியாம போவா. இப்படியே போ. அது வர சொல்லுங்க. சரி முடிச்சு யாரும் பார்த்தா எடுக்காது. சரி போனோம். ஆ சரி. இல்லக்கா நமக்கு நான் மாத்தி வந்துட்டேன்னு நினைச்சேன். இல்ல நான் அப்படியே கையை காட்டுறேன். இல்ல தெரியல எனக்கு. ஆர்டர் நீங்க போட்டீங்களா? அவன் என் பொண்ணு. பொண்ணா? நான் இல்ல. இல்ல பாத்தீங்களா இல்லையா? நான் இங்க இருக்கேன். அப்ப நான் இங்க இருக்கேன். லொகேஷன் அவங்க வீடு கேட்டது. இப்படியே வெளில போயிடலாமா? அப்படி நேரா போலாம். சரி நான் சுத்திட்டு வந்தேன். அப்படி வழி தெரியாம பார்த்தேன். நான் கையை காட்டினா நீங்க சந்தல பூந்துட்டீங்க. போயிட்டு வரட்டான்னு இருக்கேன். சரி சரி. நானே கடுப்பில் தான் வைப்பேன். ரெஸ்டாரண்ட் ஆர்டர் விட்டுருவானு. ஹலோ ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணுறோம். வந்துட்டேன். லொக்கேஷன் வந்துட்டேன். நீங்கள் லொக்கேஷன் மட்டும் தான் வந்துட்டீங்க. இங்கே பந்தல் மாதிரி போட்டுருல தார்பாயில். இங்கே நீங்கள் லொக்கேஷன் இங்கே வந்துட்டேன். கரெக்டாக போட்டு தான் வந்துட்டேன். நீங்கள் வெளில வாங்க, நான் கொடுத்துட்றேன். A few minutes later. லொக்கேஷன் அனுப்புறீங்களா சார்? லொக்கேஷன் அனுப்புறீங்களா வாட்ஸ்அப்பில்? வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா? அனுப்புறீங்களா? அனுப்புறேன். 81 சரிங்க சொல்லவா? சொல்லுங்க. 81 900 900 4 466 25. ஓகே. அதான் நம்பர் அனுப்பி விட்ருவோம்.
ஓகே இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. வந்துட்டு ஓகே வந்துடுறேன். வந்துட்டு கால் பண்ணுறேன். எம்மாடி ஆர்டர் போட்டுருந்தேக்கா. இந்த ஃபோன் இல்லையா அப்படியா? லொக்கேஷன் மாற்றி போட்டுருந்தேன் தடுத்துருவா. லொக்கேஷன் இங்கே காட்டுது. இன்னும் ஃபோனு கட்டுதில்ல அந்த சந்தில் கட்டுனுச்சு. நான் அங்கே லைனில் சொல்ல சுற்றிட்டு இருந்தேன் நேரமா. ஓகே ஆர்டர் செட்டாக மாற்றிருங்க. அந்த ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே லொக்கேஷன் தான் பார்த்துங்கப்பா. முடியல நானும் எங்கே தெரு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருக்கேன் ஒரு நேரமாக. பார்த்தா அதுக்கு முன்னாடி தான் வீடு. இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா லொக்கேஷன் மாற்றி போட்டுடுறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த லோக்கல் தெரியும். உங்களுக்கு இங்கே கோயில் இருக்கா அந்த கோயில் இருக்குன்னு தெரியும். அது எங்களுக்கு தெரியாது கேட்டால் என்னென்ன பேருன்னு. நீங்கள் கரெக்டாக லொக்கேஷன் போட்டிங்கன்னா இல்லாட்டி வந்து நான் கால் பண்ண உடனே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவோம். சொன்ன அப்புறம் நீங்கள் வந்து லொக்கேஷன் எப்படி நாங்கள் ஈஸியாக வந்துடுவோம். இப்போ அதான் பண்ணாங்க கடைசியில். வாட்ஸ்அப்பில் ஏதோ லொக்கேஷன் பண்ணி வந்துருக்கேன். பார்த்துக்கலாம். நான் அடுத்த ஆர்டர் அடிக்கிறேன். அலைய விட்டாங்க போல. 1 கிலோமீட்டர் தள்ளி ஆகிடுச்சு. லொக்கேஷன் தெரியாம பேலன்ஸ் இல்லை, சேஞ்ச் இல்லை. ஜிபே இருக்கா? ஜிபே இருக்காங்க கேட்குறாங்க. பண்ணிடுங்களா? பேலன்ஸ் இல்லையாங்க. பேலன்ஸ் இல்லையாங்க. இல்லை நீங்கள் ஜிபே பண்ணுங்கண்ணா. என்கிட்ட பேலன்ஸ் இல்லை நீங்கள் பேலன்ஸ் ஜிபே பண்ணிடுங்க. இல்லை ஜி, இங்கே ரயில்வே ஸ்டேஷன் சென்டருக்குள்ள வாசல் நிற்கிறாங்க கரெக்டாக. என்ன? ஆமாம் ஜி. ஜி என்ன ஜி சீக்கிரம் ஜி. நான் அடுத்த நம்ம ஆர்டரை முடிக்கணும் ஜி. அதுக்காக தான். ஜங்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கா. ஜங்ஷன்ல கொடுத்துருக்கியா? நான் வாங்கி வரேன். நீ மேலே போமா. அங்கே நிற்கிறாங்களா? ஹலோ ஹலோ ஜி, வந்துட்டிங்களா? எங்கே இருக்கீங்க? நீங்களா? ப்ரோ வரோங்க ஜி. ஸ்கேனர் வருது ஜி. ஓகே ஜி. என்னமா கடுப்பாகுது இப்போ? மொதல் ஆர்டர் லொக்கேஷன் கொடுக்கல, 2வது ஆர்டர் லொக்கேஷன் கொடுக்கல, 3வது ஆர்டர் லொக்கேஷன் கொடுக்கல, 4வது ஆர்டர். போங்கடா டே. வந்தது 4 ஆர்டர் ஒழுங்கா. அந்த 4 ஆர்டரும் இப்படி லொக்கேஷன் தப்பாக கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? ஒருத்தர் 2 பேர்னா இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். 4 பேருமே இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது?
ஹை. ஓ சார் என்ன வேணும்ப்பா? நாளைக்கு வாங்கண்ணா. சிக்கன் ரைஸ் எப்போ போங்க? நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான். ஆ? புரியல பீஸ் கம்மியா இருக்கு. வேற எதுவும் இல்லை எனக்கு தான் அது. உங்களுக்கு தானே? எனக்கு தான். சில்லி போனா எதுக்கு தெரியுமா? புலவுக்கு போடுங்களா? அது போட்டுருங்க. போங்கடா. இவன் ஆர்டர் முடிச்சுட்டு இன்னும் ஒரு ஆர்டர் பார்க்கணுமே. ஒரு ஆர்டர் நான் பார்க்கணுமே. ஊர்லாம் இருக்கா? இதோட இருக்கும். அம்மா சொக்கு தூக்கம். ஜிபே கேஷ் அண்ணா பண்ணிட்டாங்களா? ஓகே அண்ணா. அம்மா அம்மா அப்படியும் லாஸ்ட் ஆர்டரையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு தான் போயிட்டுருக்கோம். இது ஒரு நேரம் வீட்டுக்கு தான். மணி எத்தனை? 11:38. சுத்தமாக முடியலைங்க. அதுவும் அப்படின்னா எல்லாம் லாங் ஆர்டரு. 2-3 ஆர்டர் லாங் ஆர்டர் வந்துச்சு. கடைசியெல்லாம் 3 ஆர்டர் லாங் ஆர்டரு. எட்டில் வேளாங்கண்ணி ஆர்டர் வேறு. வீட்டில் சுத்தமாக முடியல. ஒரு நாள் வந்து காலையில் ஓட்டினோம்ல, அது ஒரு 300 ரூபா 350 ரூபா கிடச்சிருக்கும். அப்புறம் சாயந்தரம் இப்போ ஓட்டினோம்ல, சேர்த்தோம்னா ஒரு எம்மாடி அந்த ரேட்டுன்னு 450 ரூபா கிடச்சிட்டு. எத்தனை மணி? காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து இப்போ நைட்டு 12 மணி ஆக போகுது. அப்போயே சொன்னேன்னா 12 மணி ஆகணும் முடியறதுக்கு. முடித்தா அது ஒரு 300, இது ஒரு 450, இவ்வளோ 800 கிடைக்கும். சரி ஒரு 200 1000 கிடைக்கும் ரவுண்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிடைக்கும். 1000 200 பெட்ரோல் போயிட்டு மிச்சம் 800. அந்த 800 தான் நமக்கு லாபம். எம்மாடி நம்மள செஞ்சிருக்கிறது. சரி ஓகே, டயர்டாக இருக்குது, போய் தூங்க வேண்டாம். இல்லை அது இல்லாமல் நமக்கு இன்னைக்கு வேலைக்கு போனதுக்கு சில பொருள்லாம் கிடச்சி. என்னென்னா அது வந்து சிக்கன் கிரேவி ஒன்று கிராண்ட் செட்னரில் வாங்கினேன், கொடுத்தாங்க சும்மா. அப்புறம் அது சன்னா, அது வந்து என் ஃப்ரெண்டு ஒரு ஹோட்டலில் அவன் கொடுத்தான். அது வந்து அது என்னது சில்லி சிக்கனா இல்லை சிக்கனா தெரில. அது நான் வாங்கினது சைடிஷ்க்கு. எம்மாடி இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ணும். அது நல்லா இருக்கல, வீணாக விடணும்னு தெரில சாப்பாடு. எம்மாடி. சரி வீடியோ முடிச்சுக்கலாம், பாய். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.